தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், புகழுகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் நடுவிலே ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகத்தின் நடுவிலே ஆண்டவரே, அப்பா, நாங்கள் குற்றமற்றவர்களாய் ஆண்டவரே, மாசற்றவர்களாய், பிள்ளையற்றவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் விரும்புகிறவராய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ்கிற கிருபை தாங்க. வேலை பார்க்கிற இடத்திலையும் ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுகிற இடத்திலையும் ஆண்டவரே, அப்பா, குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், சமுதாய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. யோசேப்பு ஆண்டவரே, அப்பா, தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது போல ஆண்டவரே, தானியேல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது போல ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, தங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் ஆண்டவரே காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. எந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கி விடாதபடிக்கு அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழட்டும், உண்மையாய் வாழட்டும், உத்தமமாய் நாங்கள் வாழட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை கத்த இந்த ஜெப வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுங்கப்பா. உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.